சீரியஸ்லி நாங்கள் ரூட்டு மாதிரி வந்துட்டோம். என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா வேறு ரூட்டில் போனாங்க. ரோடே இல்லை. அப்போ திருப்பிடுமா காமிக்குது. எதுக்கு நமக்கு ஆஃப் ரோட் வண்டி தான், எந்த ஆஃப் ரோடு இருந்தாலும் விட்டு ஏற்றிட வேண்டி தான் தெரியும். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மிகி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட், ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்னா அதுக்காக வந்து ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆர் ஹில்ஸ் அப்படி கிடையாது. நான் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெங்களூர் லைட்டாக அவுட்ரு ஒரு 30 to 40 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அவங்க வந்துட்டு அவங்க வீடு கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி வச்சுங்களேன். அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து போயிட்டு நாங்கள் டென்ட் போட்டு இன்றைக்கி வந்து ஸ்டே பண்ணி சமைச்சு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். அது எப்படி என்ன தெரியல. இப்போ எங்கே போகிறேன்னா என்கிட்ட டென்ட் கிடையாது. ஸோ டென்ட் வந்து ரெண்டு எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக மழை வரப்போகுது, தூரல் போட்டுடுச்சு. ஆசம், இன்னைக்கு எங்கள் பிளான் எல்லாம் ஊற்றிக்குன்னு தோணுது. சரி, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம டென்ட் எடுத்துடலாம். டென்ட் எடுத்த அப்புறமா டென்ட் எல்லாம் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் போகிறப்போ சொல்கிறேன் நான். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் vlog. என்ன நேரத்தில் vlog ஸ்டார்ட் பண்ண தெரியல, சரியான மழை வரப்போகுது. தூரல் போட்டுட்ருக்கு, சின்ன தூரல் தான். எதுக்கும் நம்ம கேமரா சேஃப்டி தான். பெரிய மழை வந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து மூடி உள்ளே வச்சிடணும். அப்புறம் தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா கேமரா போயிடும். கொஞ்ச நாள் நாங்கள் போயிட்டு ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துன்னா பெட்ரு. ஏன்னா போயிட்டு வாங்கிட்டு டென்ட் போடுற வரைக்கும் வந்து மழை பெஞ்சிருதுன்னா கண்டிப்பாக அது பாசிபிலிட்டிஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம் ஆகிடும். ஐயோ, என்றைக்கும் பார்த்து ஈவினிங் ஆனால் மழை வருது. நம்ம ஒரு பிளானை போட்டால் சொதப்புறதுக்குன்னே எப்படி வரும் போல இருக்கு. இன்னும் வந்துட்டு டென்ட் எடுக்க போகிற பிளேஸ் வந்து 5.4 கிலோமீட்டர் காமிக்குது. அவங்க ரெகுலராகவே வந்து டென்ட்டை வந்துட்டு ரெண்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ரேஞ்ச் கேட்டேன், 2 பேர் தங்குற மாதிரி, அப்புறம் 4 பேர் தங்குற மாதிரி அப்படின்லாம் இருந்துச்சு. போகணும், போயிட்டு என்னென்னு ப்ரைஸ் கேட்கணும். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து 4 பேர் இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. ஸோ அதுவும் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஒரு டென்ட்டாக இல்லை வந்து 2 டென்ட்டாக எடுத்துடலாமா அப்படின்றதும் பிளான் பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ இது மாதிரி ஃபியூச்சர் நம்ம டென்ட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் வந்து கண்டிப்பாக ஒன்று வாங்கி ஆகணும் டென்ட்டு. இப்போதைக்கு சடனாக போய் எங்கேயும் வாங்க முடியாது, அதனால் நம்ம 2க்கு தான் எடுத்தாகணும். ஆல்ரெடி நம்ம பழைய ஐஃபோன் வந்து தண்ணி பட்டு தான் வீணாக போச்சுது. இனிமேல் இந்த வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னால் கூட ஒய்யால் தண்ணி பக்கமே காமிக்க விடான்றதை நான். மழை வந்துருச்சு, லைட்டாக ஃபோனில் வேறு லைட்டாக துளியாக பட்டுட்ருக்குது. அந்த அளவுக்கு தாங்கும், பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே முக்க மாட்டேன்ல. பெரிய மழை வந்தால் ஃபோனை எடுத்து வச்சிட வேண்டியதான். மேப் ஐயோ பெரிய மழை வந்துச்சு போல இருக்க. ஆத்தி பெரிய மழை வந்துடுச்சு. எங்கேயாச்சும் சைடில் ஒதுக்கிற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. நம்ம பிரிட்ஜுகளே ஒதுக்கிற வேண்டியதான், இல்லை சைட்லேயே போயிடலாம். ஓகே, நம்ம மெட்ரோ பிரிட்ஜு கீழே பதுக்கி கொஞ்சம் தூரம் போகலாம். ஐயோ, அங்கே போனால் கூட அடிக்குதுங்க. என்ன ஒரு நேரம் பாருங்கள், டைம் வந்து இப்போ வந்து 4:30 ஆகுது. நாங்கள் ஈவினிங்காக போயிட்டு எல்லாம் செட்டப் பண்ணிடலான்னு இருந்தோம். பட்டு ரொம்ப லேட், என்ன பண்ணுறது. ஐயோ, நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணுமே. பஸ் கொஞ்சம் வலிக்குவேன். இல்லை கொஞ்சம் சிட்டியில் இருந்தால் இது வருது. மழை பெஞ்சாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா போகலாம். இந்த மாதிரி பிரிட்ஜு கீழே போயிட்டு இருந்தா ஒதுங்கிடலாமா? சரி, ஓகே, நம்ம மெட்ரோ ஸ்டாப் அங்கே ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒதுங்கிடலான்ட்டு அப்புறம் நண்பர் இதிலே போகலாம். பட் இது தாண்டின அப்புறமா அந்த பிரிட்ஜ் இருக்காது. ஸோ அதிலே ஒதுங்கி சேஃப்டியாக நம்ம அங்கேயே நின்றுடலாம். கொஞ்சம் மழை ஸ்டாப் ஆன அப்புறமா போகலாம். நல்ல பிளாக். பட் மழையில் ஓட்டுறது செம்ம ஜாலியாக இருக்குது. பட் இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஹவர்ஸ் நம்ம வந்து கண்டினியூஸாக இதே ட்ரெஸ்லாம் போட்டுலாம் ஈரத்தில் இருக்க முடியாதா? அதுவும் ஒரு பிளானிங்காக பண்ணிட்டு ஸ்டார்டிங்கே நினச்சிட்டா வந்து ரொம்ப ட்ரிப்பே கடுப்பாயிடும். அதனால் இப்போ நினைக்கிறதுக்கு பிடிக்கல மழையில். ஐயோ, சரி, ஓகே, நம்ம ஒதுங்கிடுவோம் இங்கே எங்கேயாச்சும். ஒரு வழியாக மழையில் கொஞ்சம் நேரம் ஒதுங்கி நின்றுட்டு அப்புறமா போய் டென்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். பைக்கோட பேக்கில் கேரியரில் வச்சு கட்டிட்டேன். ஏன் அந்த திரும்ப வாங்கிட்டு வர டைமில் எடுக்க முடியலன்னு பார்த்தா சரியான மழை, லைட்டாக தூரல் போட்டுருந்துச்சு. அது ஹெவியான மழையாக இருந்துச்சு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன், அது வேறு, அதான் எடுக்க முடியல. ஸோ இங்கேருந்து நம்ம எப்படினாலும் போய் அந்த பிளேஸ் ரீச் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 வர வேண்டியிருக்கு. எப்படி நைட் ஆகிடும் நினைக்கிறேன். நைட் டைமில் vlog எடுத்தால் கிளியராக வருமானு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் லைட் செட்டப் ஏதாச்சும் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். நைட் என்ன vlog என்ன ஆகுதுன்றது வந்து நைட் வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து நம்ம டயர் மாற்ற வேண்டியிருக்கு. ஃப்ரண்ட் டயர் ஃபுல்லாக போயிடுச்சு. டயர் மாற்றின அப்புறம் 2 டயர் மாற்றின அப்புறமா தான் அடுத்த ட்ரிப்பு போகணுன்னு பிளானில் வச்சுருந்தேன். பட் மாற்றணுன்ட்டு டெய்லி தள்ளி போயிட்டே இருக்குது அந்த டயர் மாற்றக்கூடிய வேலை. ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ட்ரிப்போ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஹில்ஸ் அப்படிலாம் வந்து கிடையாது. ஷார்ட்டாக பக்கத்துலேயே ஒரு போயிட்டு ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ண போகிறோம். அந்த மாதிரி விட்ட ஒரு பிளேஸ் தான். அதனால தான் அந்த தைரியத்தை தான் வந்துட்டு பைக்கை எடுத்துகிட்டு போகிறேன். ஹோப் பஞ்சராக நினைக்கிறேன், ஆகாது, கான்ஃபிடென்ட். இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்து பஞ்சர், அதாவது டியூப்லெஸ் டயர் ஹிமாலயன் இருக்குதா, பஞ்சர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஒரு வீடியோ பண்ணுறேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வரும். நான் டயர் மாற்றினதும் பஞ்சர் ஆகாமல் இருக்க என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு vlog கூடிய சீக்கிரம் வரும். நண்பர்கள், ரொம்ப லேட்டாக்கின காரணத்தினால் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ தான் இந்த டோல்கேட்டே தாண்ட போகிறோம். அதுவும் தாண்ட விட மாட்டேங்க போல இருக்குது, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. ஓ மை காட்.
ஓகே, ஃபஸ்ட்டு டோல் தாண்டிட்டோம். இப்போ இன்னும் ஒரு டோல் இருக்குது. அதிகமாக இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். அடுத்த டோல் இருக்குது. நிலமங்களா பிளேஸ் சொல்லலாமே. ஸோ அந்த பிளேஸ்லேருந்து ஒரு லெஃப்ட்டில் வந்து சின்னதாக ஒரு வில்லேஜ் மாதிரி அவ்வளோதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு பெரிய ஏதோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்லாம் கிடையாது. சிம்பிளாக போயிட்டு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட மஜா அப்படி மாதிரி தான். அவ்வளோதான். அவங்க வந்துட்டு குக்கிங் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காங்க. பின்னாடி தான் வந்துட்டு 2 பைக் கூட வந்துருக்காங்க. அங்கே போயிட்டு டைம் இப்போ பாருங்கள், மணி 8 மணி ஆகிடுச்சு. இனிமேல் நாங்கள் போயிட்டு டென்ட்டு போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாட்டு போட்டு ஆட்டம் போட்டு விடிஞ்சிரும் அநேகமாக. சரி, ஓகே, போகலாம். பார்க்கலாம். அங்கே போயிட்டு நான் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எப்படி போடுறேன்னு எனக்கே ஐடியா இல்லை. சிம்பிளாக வந்து வீடியோ முடிஞ்சிச்சுன்னா வந்து ஒரே வீடியோ முடிச்சிடுவேன். சப்போஸ் வந்து லெங்த் வந்து மோர் தேன் 15 மினிட்ஸ் மேலே போயிடுச்சுன்னா நான் ஒரு 2 பார்ட்டாக போட்டது ட்ரை பண்ணுவேன். அது எப்படி போகும்னு எனக்கே தெரியாது வீடியோ. அது மாதிரி அந்த பக்கத்தில் மார்னிங்கில் வந்துட்டு ஆக்சுவலாக அங்கேயே வந்து ஒரு கிணறு இருக்குது. நம்ம ஊரில் பெரிய கிணறு இந்த மாதிரி வந்து கிணறு இருந்துச்சு. அங்கேயே வந்து மார்னிங்கெல்லாம் குளிக்கலாம், ஒரு சூப்பரான ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அந்த ஏரியா, அந்த தோட்டத்து உரிமையாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய பேர் வந்து இந்த டைமில் கொரோனா டைமில் குளிக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த கிணத்துல ஃபுல்லாக குப்பையெல்லாம் கொட்டி போட்டாராமா, நியூஸ் வந்துச்சு. அங்கே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. அது மோஸ்ட்லி அதில் வந்து குளிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரி, ஓகே, பரவாயில்ல. நம்ம வந்து இன்றைக்கி போய்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தா பக்கத்துலேயே வந்து வேறு கொஞ்சம் பிளேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்து சர்ச் பண்ண போயிட்டு மார்னிங் அப்படியே அங்கே போய் நம்ம அந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரிட்டன் வந்து மேபி நாளைக்கு ஈவினிங் ரிட்டன் வர மாதிரி எப்படிலாம் இருக்கலாம். ஷார்ட் ட்ரிப் தான், ரொம்ப பெரிய ட்ரிப் எல்லாம் இல்லை. தட்ஸ் இட். ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாளுன்னா ரொம்ப மாதம் ஆச்சு. இந்த மாதிரி வந்து நைட்டில் வந்து ஒரு ஹைவே ரைடு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 30 கிலோமீட்டர் ஹைவே ரைடு வந்துட்டுருக்கேன். அந்த ஆனால் சொல்ல போனால் செம்ம குளிருது. நாங்கள் வேறு வந்து ஜஸ்ட் அந்த டென்ட்டு மட்டும் தான் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து பெட்ஷீட் கூட எடுக்கவே இல்லை. அந்த என்ன சொல்கிறது, இப்போ அந்த கிளம்புற அவசரத்தில் பெட்ஷீட் எடுக்கணுமா அதெல்லாம் ஒன்றுமே திங்க் பண்ணவே இல்லை. பேசாமல் கிளம்பி வந்துட்டோம். இப்போவே இந்த குளிருது. நைட்டெல்லாம் என்ன லெவலில் குளிர போது தெரில. கிளைமேட் ஆனால் செமையாக இருக்குது. பட் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த நைட் டைமில் வந்து ஒரு ஹைவே ரைடாக. கொஞ்சம் சின்ன லாங் ரைடு தான், பட் இருந்தால் கூட நைட் டைமில் வந்து ட்ரைவ் போயிட்டு ரொம்ப நாளாச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோடு வந்து லெஃப்ட் காமிக்குது. ஹைவே இதோட எண்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளே போகிற மாதிரி தான் கூகுள் 2.1 கிலோமீட்டர் இன்னும் காமிக்குது. ஸோ இங்கேயே வெயிட் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தப்புறம் போகலாம். பிளேஸு பக்கத்தில் ஒரு சின்ன வில்லேஜ் நாங்கள் பார்த்தா ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. அள்ளுவிட மாதிரி இருக்குது பிளேஸில். அதில் வேற ஒரு சாரி வேற தொங்கிட்டு இருக்கு. எவனோ தூக்க தொங்கின மாதிரியே இருக்கு. போகலாமா வேண்டாமா? சீரியஸ்லி நாங்கள் ரூட்டு மாதிரி வந்துட்டோம். என் கூட வந்தவங்க பார்த்தீங்கன்னா வேற ரூட்டில் போனாங்க. நாங்கள் வந்து பார்த்தா ஒரு பண்ண காடு. இந்த தவளைலாம் மாப்பிள்ள மாடெல்லாம் செத்து கிடக்கு. மாப்பிள்ள ரூட்டே இல்லாத இடத்துக்கு போயிட்டு இருக்கல. அப்படியா? ரூட்டே இல்லை, அதில் ரோடு மாறிட்டு. இஸ் இட்? இல்லையா, ரோடு போகுது. ஆமாம், ரோடே இல்லை. அப்போ திருப்பிடுமா? சட்டு விட்டு இடத்த காலி பண்ணுறா. நம்ம லைட் எங்கே அடிக்குது வேறு, அங்கே அடிக்குது மேலே. ஐயாப்பா, ரூட்டு மாறிட்டோமா தெரியலையா? அது உள்ளேயே வந்தோன்னா மேப்பு கூட சொதப்புது. அதாவது லெஃப்ட்டு ரைட்டு அங்கே இங்கேன்ட்டு காமிக்குது. எதுக்கு நமக்கு ஆஃப் ரோடு வண்டி தானே, எந்த ஆஃப் ரோடு இருந்தாலும் விட்டு ஏற்றிட வேண்டி தான், தெரியுமா? பா, மறுபடியும் வந்துட்டு வழியா, மறுபடியும் ஆஃப் ரோடிங்க. எங்கடா கூட்டிட்டு போறீங்க? இவர் தான் நம்ம வழிகாட்டி. இங்கே உள்ள லோக்கல் பீப்புள் இவர் தான் நம்மளை வந்து கூட்டிட்டு போகிற வந்தார். வழி மாதிரி எக்கத்தப்பா எங்கெல்லாம் ரொம்ப சுற்றிட்டாங்க. லொக்கேஷன் வந்து அவங்க மாதிரி சென்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் அங்கே வந்து போயிட்டோம். தாறுமாறாக போயிட்டு ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 ஆக போகுது. கரெக்டாக பார்த்தா 8:30க்கு நாங்கள் ஸ்பாட்டில் இருக்க வேண்டியது. 1 ஹவராக பார்த்தா மேப்பு மாற்றி சுதப் பண்ணது எங்கே இல்லாமல் சுற்றி எடுத்து முடியலை. ஏடா வழியே இல்லை, எங்கடா போகிறீங்க? ஓ ரைட்டு, சூப்பரு, இதான் ஸ்பாட்டு. அப்பா, எங்கெல்லாம் சுற்ற விட்டீங்க பார்த்தீங்களா? லைட்டே வேண்டாமா, இதே போதுமா?
ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டோம். டைம்லெஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து டென்ட் போட்டது, அப்புறம் வந்து குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 10 மணி தாண்டிடுச்சு. இனிமேல் தான் என்ன பண்ண போகிறோம்னா குக்கிங் எல்லாம் பண்ண போகிறோம். சிக்கன் ரெடியாக இருக்குது. அப்புறம் சமைச்சு சாப்பிட்டு நைட் எப்படியும் ஒரு 2 மணி முன்னாடி ஆகிடும். இந்த பிளான் நமக்கு யார் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தானா நம்ம தலைவர் தான். நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு ஃப்ரெண்டு பிரதர் எல்லாமே. ஸோ வந்து பேர் வந்து அவர் பேர் கார்த்திக். அவர் சேனல் வந்து சிட்டி எக்ஸ்பிரஸ். அவர் சேனல் கண்டது பார்த்தீங்கன்னா ஆல் நாள் இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் அவுட்டு, பைக் ரிவ்யூ, அது இதுன்னு உங்களுக்கு என்னென்ன தேவையோ வந்துச்சுன்னு அது ஃபுல்லாகவே அவர் சேனலில் போடுவார். ஸோ நான் சொல்கிறத விட அவர் சேனலை பற்றி அவர் ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முன்னாடியே வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு மீட்டப் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் நமக்கு செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம பிளேஸ், இந்த பிளேஸுமே வந்து நம்ம ஃப்ரெண்டோட பிளேஸ் தான். அதனால் இங்கேயுமே நமக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு மீட்டப் போட்டே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டோம். ஆனால் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்க வழியிலே இடையில காணாமல் போயிட்டு அதை தேடுறதே ஒரு பெரிய பஞ்சாயத்தாகி போச்சு. கடைசி ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட சிட்டியிலேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் கிட்ட தாண்டி தான் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். சிட்டியிலேருந்து அவுட்டுக்குள்ளே வந்திருக்கோம். சூப்பரான பிளேஸு, நல்ல பிளேஸாக தான் அருமையாக இருக்கும். பார்த்தாலே தெரியும். அவர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீட்டப் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா இருக்குமா எப்போவே பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தா வந்து அதுக்கான டைம் அமையல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வேற வந்து பெரிய இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நியர் பை தான், திருநெல்வேலிக்காரர் அவர். ஸோ இங்கே பெங்களூர்லேயே தான் இவர் செட்டில். நம்மளும் இங்கே அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஆப்போசிட்டில் அப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிறாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்க தான் ஃபுல்லாகவே. அவ்வளோதான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு வீக்கெண்ட். நீங்கள் சாட்டர்டே நைட்டு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நம்ம ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு ஷார்ட் ட்ரிப் பக்கத்து பக்கத்தில் இங்கே போயிருவோம். ரொம்ப பேச வேண்டாம்ல, சடனாக வந்து உள்ளே போயிடலாம். But I know what it takes. I'm motivated by a mix of emotion. Got my statement, and I mean